Friends, welcome to PHP Tamil tutorial part 14. நான் சீனு. போன கிளாஸில் பார்த்தோன்னா மெயில் வந்து எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே நம்ம கோடிங் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த கான்டாக்ட் ஃபார்முக்கு எழுதின கோடிங்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சு இந்த contact.php அப்படின்றதுல எங்கே தான் நம்ம வந்து அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுத போகிறோம். நான் டேரெக்டாகவே PHP அப்படின்றதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது கீழே வந்து பண்ண போகிறேன். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது, அதாவது நான் சொன்ன 2 அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். வந்து நம்மளுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அதை நம்ம கொடுக்குறோம். chunu.web அப்படின்ற என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். முடிச்சுட்டு செமிகோலன் வச்சுருங்க. அதேமாதிரி இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்தது வந்து அதோட சப்ஜெக்ட் நம்ம இங்கே போகிறோம். அது சப்ஜெக்ட்டுன்றதையும் நான் ஒரு வேரியபிளாக தான் டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட மெசேஜை நான் கால் பண்ணுறேன், மெசேஜ்னு கொடுத்துட்றேன். இதேமாதிரி பாடி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் பார்த்தோன்னா நான் வந்து டாலர் சிம்பிள் போட்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது ஏன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அண்டர்ஸ்கோர் போட்டு ரிக்வெஸ்ட் அப்படின்றத நம்ம எழுதணும். REQUEST ரிக்வெஸ்ட் அப்படின்றது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மெசேஜை வந்து நம்ம கால் பண்ணணும். அதாவது நம்ம வந்து நம்மளோட ஃபார்மேட் இங்கே எழுதுகிறோம் இல்லைங்களா, சாரி இந்த இடத்துல நான் வந்து இல்லைங்களா, அதாவது நம்மளோட மெசேஜ் வந்து பாடின்றது வந்து நம்ம கால் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் எழுதுகிறோம். அதை மெசேஜ் வந்து ஸ்டாரில் போடணும். சாரி MESSAG மெசேஜ் சிங்கிள் கொட்டேஷனில் போட்டுருங்க. அதுதான் அதோட ஃபார்மேட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி டபுள் கொட்டேஷனில் இமெயில் அப்படின்றது எழுதிருங்க. இதுலேயும் நம்ம வந்து அதாவது இது ஒரு இன்புட் வாங்குற மாதிரி, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். REQUEST ரிக்வெஸ்ட் அப்படின்றது ரெகுலராக சிங்கிள் கொட்டேஷனில் மெயில், நம்மளோட மெயில் அப்படின்றது தான். நான் இப்போ முடிச்சிட்டேன். ஹெட்டர் நம்மளுக்கு என்ன ஹெட்டர் வேணும் அப்படின்றது நான் எழுதுகிறேன். ஹெட்டர் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் ஃப்ரம் யார் கடையிலேருந்து வருது அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் இது வந்து புரியணுன்றதுக்காக. ஸோ நான் வந்து இன்புட் இந்த இடத்துல நம்ம வந்து யார் இது வாங்க போகிறோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா தெரியும், நம்ம மேலே இந்த இமெயில் அப்படின்றது வந்து அது இன்புட்டாக வாங்கி இந்த இடத்துல இந்த ஹெட்டர் அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணும். ஸோ அது தான் இங்கே நடக்குது. வந்து நீங்களே ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தோன்னா நான் வந்து எழுதிட்டேன். நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவராலாக நம்ம எழுதக்கூடிய மெயிலுக்கு நாங்கள் காட்டுறோம். சரி, இங்கே இல்லை, நோட் பேடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது 2 அப்படின்றது ஒரு வேரியபிளையும் க்ரியேட் பண்ணேன். அதேமாதிரி சப்ஜெக்ட் அப்படின்றதையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாடி அப்படின்றதையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹெட்டரும் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த ஹெட்டருக்கு மேலே நான் இமெயில் அப்படின்ற வேரியபிள் ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரிக்வெஸ்ட், அதாவது மெயில் அவங்க என்ன மெயில் ஐடி கொடுக்குறாங்களோ அது வந்து ஹெட்டரில் வந்து நம்ம வந்து மாற்றி, அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்புறமா நம்ம இந்த ஹெட்டர்ன்றதை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து என்னோடய சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் நம்மளோட PHPயை. ஸோ வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ சைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாகிட்டே போயிருக்கும். நான் ஏன் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக டுட்டோரியல் போட்டுருக்கேன், அதாவது சிங்கிள் ஒவ்வொரு சின்ன இதுக்கும் ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இது வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் நோட்ஸ் எதுவும் எடுக்காத கொஞ்சம்
செஞ்சு பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியல் டைட்டில்லே நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு டுட்டோரியலாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.